ஹலோ கைஸ், ஒன் பீஸ் மங்காவோட சாப்டர் 1118க்கான ஸ்பாய்லர்ஸ் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோவில் அந்த ஸ்பாய்லரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மொத்த மேட்ரை பார்த்துடலாம். வீடியோக்கு பார்த்து எனக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறதா முக்கியம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா தோத்தாலும் ஜெயிச்சாலும் போன சாப்டர் எண்டிங்கில் வேகாபங்க் அவரோட ப்ராட்காஸ்ட்டில் இந்த ஒரு வில் ஆஃப் டினா என்ன அப்படிங்கிற இந்த மேட்ரை சொல்ல வந்திருப்பாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் மொத்த எல்டர்ஸும் சேர்ந்து அந்த ஒரு ஜெயண்ட் ரோபோட்டை காலி பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராட்காஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த சாப்டர் ஸ்டார்டிங்கில் டாப்மேன் அப்படிங்கிற இந்த ஒரு எல்டர் இருக்கார்ல, அதாவது பார்த்தீங்கன்னா பன்னி மாதிரி வரல அந்த எல்டர் நம்ம ஜெயண்ட் ரோபோட்டை அடித்து அப்படியே பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே முழுக அடிச்சிடுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் வேர்ல்டில் இருக்க மற்ற மக்களோட ரியாக்ஷனாக காட்ட போகிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வேகாபங்கோட ப்ராட்காஸ்ட் கட்டாக இருக்குல்ல, கட்டாக இருப்ப கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பல மக்கள் கடுப்பாக இருப்பாங்க. அது வேகாபங்க் ஏதோ சொல்ல வந்தப்போ அப்படியே பாதி ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு பல மக்கள் பார்த்தீங்கன்னா கடுப்பாவாங்களே, அந்த ரியாக்ஷன் காட்டுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெபேக்கா அப்புறம் லியோ அப்படிங்கிற இந்த ரெண்டு கேரக்டர் காட்டப்படுறாங்க. இந்த ரெண்டு கேரக்டரை ட்ரெஸ்ரோஸ் ஆர்க்கில் பார்த்துருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேரக்டர்ஸாக காட்ட போகிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மேபி அந்த இடத்துல லூஃபி பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி இருக்க மற்ற எல்டர்ஸ் எல்லாமே அவங்களோட அடுத்த அட்டாக்கை அட்லஸ் அப்புறமா லிலித் மேலே காட்ட போகிறாங்க. ஆல்ரெடி வேகாபங்கை கொண்டுட்டாங்க. இப்போதைக்கு வேகாபங்கோட சேட்டலைட் தான் இந்த ஒரு அட்லஸ், லிலித் அப்புறம் இந்த பித்தாகரஸ் அப்படிங்கிற எல்லாமே வேகாபங்கோட சேட்டலைட் தான். அதாவது பார்த்தீங்கன்னா வேகாபங்குக்கு என்ன தெரியுமோ அது எல்லாமே இவங்களுக்கு தெரியும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கவர்மெண்டோட சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக எல்டர்ஸ் அடுத்த டார்கெட்டாக இவங்களுக்கு கொண்டு போவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மொத்த எல்டர்ஸோட நெக்ஸ்ட் டார்கெட்டாக அட்லஸ் அப்புறமா லிலித் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு பேருமே எல்டர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக ஃபைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற இந்த மேட்டரை சாப்டரில் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு எல்டர், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பறவையாக மாறுவாங்கல்ல, இது பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஜெயன்ஸ் கூட ஃபைட்டுக்கு போயிருக்கான். ஸோ ஜெயன்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க ஏகப்பட்ட ஷிப்போடு எடுத்து வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜெயண்ட்டோட ஒரு பெரிய ஷிப்பை இந்த மார்ஸ் காலி பண்ணிடுவானா. அதுக்கடுத்து ஜெயன்ஸுக்கு டஃப் கொடுக்குறான். ஜெயன்ஸே பார்த்தீங்கன்னா இவனுக்கு திணறாங்க. ஏன்னா இந்த எல்டரோட பவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம ஜெயன்ஸ் என்ட்ரியிலே பார்த்துருப்போம், அவங்க பவரை பயங்கரமாக காமிச்சாங்க. பட் எல்டர்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப ஜெயன்ஸ் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சாப்டர் காட்டப்படுறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாப்டரோட எண்டில் போனி அவளோட பவர் யூஸ் பண்ணி அவள் ஃபுல் நிக்கா ஃபார்முக்கு மாறுவா அப்படிங்கிற இந்த மேட்டர் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போனி பல இடத்துல நம்ம லூஃபியோட கியர் 3 எடுக்கும்ல, அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கையை பெருசாகிறது, உடம்பு பெருசாகிறது அப்படிலாம் பண்ணிகிட்டு இருப்பான். பட் இந்த இடத்துல போனி ஆஃப் பவர் யூஸ் பண்ணி ஒரு நிக்கா ஃபார்முக்கு போகிறான். பட் இந்த ஃபார்ம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற இந்த மேட்டர் சாப்டர் வந்தால் தான் தெரியும். பட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட இருக்க போனி இந்த புது ஃபார்முக்கு போகிறப்ப கடலில் முழுகுன அந்த ஒரு ஜெயண்ட் ரோபோட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஹியர் அப்படிங்கிற இந்த டைலாக் சொல்லி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. அதாவது இப்போதைக்கு இந்த ரோபோட் நம்ம போனியை நிக்கா அப்படின்னு நினச்சிக்கிறது போல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ஜெயண்ட் ரோபோட்டுக்கும் ஜாய்பாய்க்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட் போனியோட இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு. இந்த சாப்டர் பற்றி உங்களுக்கு தோன்ற மேட்டரை கீழே கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோவில் தான் வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாகவும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, குட் பை.